ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ ஒரே மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடகத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் வந்து கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம வந்து 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்க போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம வந்து ஆவணி மாதத்தில் எத்தகைய மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றதை நம்ம பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பலன் நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்குது. காரணம் என்றால் ஆவணி மாதம் என்றாலே கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். காரணம் ராசிநாதன் புத பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய நிலைகள் ஆவணி மாதத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வலுவான நிலையில் இருப்பார். ஸோ சூரியன் புதன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிபுண யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை என்பதை ஆக மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய புத பகவான் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் 15/9 வந்து அவர் வந்து தன்னுடைய உச்ச நிலைக்கு, அதாவது உச்ச ராசி ஆகிய கன்னிராசிலேயே உங்களுடைய ராசிலேயே அவர் வந்து உச்ச நிலையை அடைய போகிறார். ஸோ ராசி உச்சம் அடையும் போது உங்களுக்கு வந்து கன்னிராசி நம்மளுக்கு புதன் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தமான தொழில், ஐடி சம்மந்தமான தொழில், நிறைய பேருக்கு வேலைகளில் பல சிக்கல் இருந்திருக்கலாம், வேலைகள் நிறைய பேருக்கு போயிருந்திருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் வந்து வேலைகளை திருப்பி தரக்கூடிய நிலை என்பது ஆவணி மாதத்தில் உண்டாகும். காரணம் என்றால் ஆவணி மாதத்தில் புத பகவான் நமக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். மாத தொடக்கத்திலேயே புதன் வந்து ஒரு அற்புதமான நிலை லாபத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விரயத்துக்கு வந்துட்டு சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வீடாகிய கன்னிராசி மனையில் வந்து அவர் கால் எடுத்து வைக்கிறார். ஸோ அது ஏற்கனவே அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது, அவரை வந்து நமக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்கிறார். தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் நமக்கு வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வலிமையான நிலையில் இருக்கார். அதனால தான் தனாதிபதி பாக்கியாதிபதி கன்னிராசி பொறுத்தவரை 2-9 கூடையவன் 10ல் இருது என்பது தர்ம கர்மாதிபதியோடு சம்பந்தப்படும். ஏன்னா காரணம் என்றால் 9-10 கூடியவன் இருந்தாலும் கூட 9 கூடையவன் வந்து 10ல் இருக்கிறது என்பது தொழில் மூலமா அபாரமான பாக்கியத்தை அடைவார்கள். ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, நமக்கு ஜாதக ரீதியான கோச்சார ரீதியான பலன்கள் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்தபடி நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லைன்ற வேதனை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னு, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்றது, என்னென்ன தசா புக்திகள் நடப்பு, கன்னிராசி எடுத்துக்கொண்டால் நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ராகு எந்த நிலையில் இருக்காரு, உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு, அப்புறம் உபஜயஸ்தானங்கள் இருக்கிறாரா, இல்லை கேந்திரங்கள் இருக்கிறாரா, இல்லை மறைஸ்தானங்கள் இருக்கிறாரா அப்படின்றது, என்னென்ன கிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறான்றதை பொறுத்து தான் அவர் பலன்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அதனால்தான் அது நன்றாக நம்ம ஜென்ம ஜாதக அலச வேண்டும்ன்றது. இருந்தாலும் கோச்சார ரீதியாக நமக்கு நிறைய பெரும்பாலான நன்மைகள் உறுதியாக நடக்கும். 3-8 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ஒரு நல்ல அறிகுறியான விஷயமாகும். 3-8 கூடிய மறைஸ்தானங்களுக்கு அதிபதி ஆகணும், தனஸ்தானத்தில் வருகிறான். ஸோ எதிர்பாராத தனபாக்கியங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் விட குரு பகவான் நமக்கு 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய பார்வை வந்து உங்கள் தனஸ்தானத்தில் பதியுது. தனஸ்தானத்தில் பதினதில் குடும்பத்தில் நிறைய செல்வாக்கு, அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு, குடும்பத்தில் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை எதிர்பாராத தனவரவு என்பதை 4ஆம் இடத்துல உழுவுறதுனால, சுகஸ்தானத்தில் உழுவுறதுனால சுகம் என்பதை, வண்டி வாகனங்கள் வாங்குதல், அது போலவே வீடு புனர அமைத்தல் போன்ற நிலைகள் வந்து உறுதியாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல வந்து நமக்கு ராகு இருக்கிறாரு. இது மகாதன யோகம்னு சொல்லுவாங்க. 6ல் ராகு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத தனயோகம், அசுர வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்துவிடும். 6ல் ராகு ஜென்ம ஜாதகத்தில் 3, 6, 11ல் ராகு இருந்து ராகு திசை உங்களுக்கு நடக்கச்சா நிச்சயமாக 9 புக்திகளில் 6 புக்திகள் வந்து மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆக 18 வருஷத்தில் 12 வருஷம் நீங்கள் வந்து தனி காட்டில் ராஜ்யம் மாதிரி தான், மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் வந்து ஏன்னா ராகு தசை பிரபலங்களை உருவாக்கின தசை. அது ராகு வந்து மெட்டீரியல் ஆக்சுவலி 11ல் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். பிரபலங்கள் ஜாதகம் பார்க்கும்போது 11ல், ஏன்னா 11 வந்தது பூர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அம்சமான விஷயம். அது 11ல் ராகு வராருன்னா ஒரு அபண்டன்ட் வெல்த், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தனயோகத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை. ராசிக்கு சனி பகவான் யோக்கா இருக்குன்னா 5, 6 கூடையவன் 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. கண்டக சனியாக இருந்தாலும் உங்களுக்கு யோக்கா இருக்குன்னு இருக்கிறதால தான் பாதிப்பு கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் பாக்கியாதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கிறாரு.
அந்த சுக்கிர பகவான் வந்து நமக்கு வந்து மாத 21ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து கடகத்துக்கு செல்கிறார். ஸோ அதில் உங்களுடைய லாபஸ்தானம், அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் கடக, அதாவது 2 9 கூடையவன் 11க்கு செல்கிறார். தனாதிபதி பாக்கியாதிபதி சம்பந்தம் 11ஓடு ஏற்படுகிறது. எதிர்பாராத மிகப்பெரிய உயர்வு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் சுக்கரன சஞ்சாரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட நிச்சயமாக தேடி வருவன்றது உறுதியான உண்மை. ஆக அது ஒரு வகையான இது. 10 கூடி புத பகவான் நமக்கு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார். துல்லிஸ்தானாதிபதி வலுவான நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய உயர்வான நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். ஆக ராசிநாதன் பலம் பொறுத்து தான் உங்களுடைய யோகம் என்பதை. கன்னிராசி பொறுத்தவரை ராசிநாதன் அவர் தான், தொழில்ஸ்தானாதிபதி அவர் தான், கர்மாதிபதி அவர் தான், ராசிநாதன் அவர் தான். எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு தொட்டது புறம் சிறப்பாக விளங்கும். எங்கே சென்றாலும் உங்களுக்கு உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களை நீங்கள் பெறலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 12ஆம் வீட்டில் 11 கூடி சந்திரன் வந்து மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 நாட்டுகள் அவர் மாறிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 12 கூடி சூரிய பகவான் 12ஆம் இடத்துல வலுவடைகிறார். சூரியன் 12ஆம் இடத்துல வலுவடைகிறது பாவகிரகங்களை நமக்கு தப்புதானே அப்படின்னா 12ல் சூரியன் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்துக்கு உண்டாகின கணக்கு. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது 6 கூடையவன் 6லேயோ 8 கூடையவன் 8லேயோ அல்லது 12 கூடையவன் 12 அல்லது 6 8 12 இருந்துட்டு 6ஆம் வீடு சம்மந்தப்படும் போது 8, இந்த ட்ரையாங்கிள் இந்த 3 வீடுகளுக்கு சம்மந்தப்படும் போது ராஜயோகம் கொடுக்கும். சூரியன் அனும்போது அரசாந்த தொழில்களில் அரசாந்த கான்ட்ராக்ட்ஸில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பண யோகம், திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆக கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஆவணி மாதத்தில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் நடத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் அல்லது உத்தியோகத்துக்கு உண்டாகின சிறந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதிர்பாராத சம்பத்துகளை தேடி வரும். வீடு புனரமைத்தல் அல்லது வண்டி வாகனங்களை வாங்குதல், புது வண்டி வாங்குதல், இது போன்ற நிலைகள் என்ன ஏற்படுது. 6ல் ஒரு ஆக இருக்குதுனால எதிர்பாராத தனயோகம் உண்டு. அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திடீர்னு வேலையில் ஏதாவது ஹைக்கு கொடுத்து அல்லது வேலையில் மிகப்பெரிய சம்பள உயர்வு கொடுத்து அல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லேருந்து ஏதாவது திடீர்னு ஒரு பணம் வந்து அல்லது ஏதாவது இடம் வைக்கும் போய் அதில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருந்துக்கிட்டு அதில் ஒரு அந்த மாதிரி கன்னிராசி சார்ந்தவர்களுக்கு 6ல் ஒரு ஆக வந்து அபரிமிதமான தனயோகம் தரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆக முழுக்க 1.5 ஆண்டு கன்னிராசிலே வந்து கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ மெட்டீரியல் சக்ஸஸ் வந்து மிகப்பெரிய ஹை லெவலில் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ராகு வந்து 6ல் இருக்கும்போது, பர்டிகுலர்லி சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது சத்துருக்களை துவம்சம் பண்ணக்கூடிய நிலைகள் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது 7ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது இருக்காது. கண்டக சனி பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன விஷயத்துல நீங்கள் சிரமப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்துல வந்து உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு தேர்ச்சி பெற்று நீங்கள் அந்த நிலையில் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஸ்டாண்டர்டான லைனுக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அதுதான் அந்த சனி பகவானுடைய கான்செப்ட். ஏன்னா 5th லார்ட் இன் தி 7th ஹவுஸ், தட் மீன்ஸ் மேக்ஸ் வெரி ஸ்ட்ராங் இன் பர்டிகுலர். ஏன்னா என்ன ஒரு வேலையில் தொந்தரவு இருக்குது அல்லது மற்ற விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் வந்து மாற்றி உங்களை கரெக்டாக ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு நிதானமான வாழ்க்கை. தனஸ்தானத்திற்கு குரு பார்க்கறதுனால தான் திருமண பாக்கியம் என்பது கைகூடி வரும். நீண்ட வருஷங்கள் ஆகவில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது திருமணம் முடிச்சு வைப்பார். ஏன்னா ஒரு வருஷம் நிச்சயமாக இருக்கார். திருமணம் வந்து எடுத்து நடக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். எல்லா வகையான நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக ஆவணி மாதத்துலேருந்து உறுதியை எதிர்பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவ, சுகி பவ.